கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆமீன் ஸ்தோத்திரம். நித்திய வெளிச்சம் டிவியின் சார்பாக தேவாதி தேவன் நம்மை சந்திக்க வைத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமீன். ஒரு ஜெபத்தின் வழியாக நாம் தெய்வத்தை ஆராதித்து அப்படியே வசனத்திற்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், காத்து நடத்துவார். இவரே நல்ல நேசர், காத்து நடத்துவார். தீமைகள் ஆமீன் ஹல்லேலூயா சோர்வுகள் எதுவும் சேரா காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஹல்லேலூயா, ஆமீன். பரலோக தேவன் இந்த ஆமீன் ஜெப நேரத்திலே நம்மோடு பேசுவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் நல்லவர். ஆமீன். இதோ வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போகலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை நாம் எடுக்கலாம். எபிரேயர் 11 ஆமீன் 7, 8, 9, 10 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமீன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் எழுதி வைத்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் நம்முடைய ஆண்டவருடைய மனதிற்கு நாம் ஏற்றவர்களாய் வாழ முடியாது. விசுவாசம் என்பது நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நம்புகிறவைகளின் உறுதியும் காணாதவைகளின் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். நோவா ஆமீன் அவன் நம்மை போல ஒரு மனுஷன்தான். ஆனால் தேவனாலே எச்சரிப்பு பெறும் பொழுது அவன் தன் பேழையை உண்டாக்கினான். விசுவாசத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கினான். ஹல்லேலூயா. அந்த பேழையினாலே தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சித்துக் கொள்ள அவன் ஞானமுள்ளவனாக செயல்பட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் காணாது ஆமீன் தேவ எச்சரிப்பு பெற்றான். அந்த எச்சரிப்பு நிமித்தம் தேவன் கொடுக்க போகிற ஆக்கினை என்னதென்பதை அவன் அறியாதிருந்தும் விசுவாசத்தினாலே ஆமீன் ஒரு பேழையை உண்டாக்கி தன் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை, தன் கூடாரங்களில் இருக்கிற ஆடு மாடுகளை காக்கும்படிக்காக தன் வாழ்க்கையை செலவிட்டான்.
அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது தேவன் நீதியா எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆமேன், ஆமேன். பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற, ஆமேன், ஸ்தோத்திரம், அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் அடிமையாய், ஸ்தோத்திரம், உலகத்தின் விக்கிரகத்தின் மத்தியில், உலக ஞானங்கள் மத்தியில் வாழ்ந்திருந்த அந்த சந்ததியில் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் மாறினான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றபடிக்காக காணாதவைகளை அவன், ஆமேன், ஸ்தோத்திரம், நோக்கி பயணம் பண்ணுகிறவனாய் இருந்தான். பாருங்க, ஊரென்கிற கல்தேய இந்த பட்டணம், இங்கிருந்து அவன் கானானுக்கு புறப்பட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இடம் உண்டாகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரயாணம் செய்யும் பொழுது அநேக விதமான, ஆமீன், ஸ்தோத்திரம், இன்னைக்கு துரிதமாய் பிரயாணம் பண்ணக்கூடிய வாகனங்கள் இருக்கிறது. அதில் நாம் கடந்து போகிறோம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் போகிறோம். ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே ஒரு பிரயாணம் பண்ணுதல் என்பது மிகவும் கடினமான காரியம். அவன் அந்த ஊரென்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்படும் பொழுது அவன், ஸ்தோத்திர, அநேக வேதனைகளோடும் துன்பங்களோடும் அவன் கடந்து நின்றான். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இருதயத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஆண்டவருடைய, அவன் திட்டத்தில் தன்னை இணைத்து கொண்டவனாய் தன்னுடைய பயணத்திலே அவன், ஆமீன், ஸ்தோத்திரம், நம்பிக்கையிலே தளராதவனாய் அவன் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளையே, ஆமீன், ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நடக்கும் பொழுது அந்த பாதையிலே நாம் பார்க்க முடியும். வனாந்தரங்கள் இருந்திருக்கிறது, கடல் இருக்கிறது, ஆமீன், பாலைவனங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல காடுகள் இருக்கிறது, காடுகளுக்குள்ள மிருகங்கள் இருக்கிறது, ஆமீன். வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். கடல் இருக்கிறது, ஆமீன். கடல் வழியாய் நடக்க முடியாது. கடலுடைய அந்த நிழல் ஓரத்தில் மாத்திரமே அந்த சேடோவை பார்த்துதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா அந்த இடத்தை நாம் கடக்க முடியும். இப்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல மாதங்களாக ஆபிரகாம் தன் மனைவியோடும், ஆமீன், தன்னுடைய வேலைக்காரரோடும், ஆமீன், தன்னுடைய ஒட்டகங்களோடும் அவன் கடந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளையே, இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் என்பது, ஆமீன், ஸ்தோத்திரம், ஆமீன், ஒரு நாள் தோன்று ஒரு நாள் மறைகிறதல்ல. அது நம்முடைய வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் வரைக்கும் தேவனும், அல்லேலூயா, அவருடைய வழிநடத்துதலும் நமக்கு வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் விரும்புகிறார். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் என்பது அவனுடைய வாழ்க்கை பயணத்திலே அது தொடங்குகிறது. அவன், ஆமீன், ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தத்திற்காக, ஆமீன், காணாத அந்த தேசத்திலே அவன், ஆமீன், போகும்படிக்காக அவன் தேவன் காட்டின பாதையிலே அவன் நடக்கிறவனாக மாறினான். அல்லேலூயா. வனாந்தரத்திலே நடந்தான், கடலை கடந்தான். இன்னும், அல்லேலூயா, வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அநேக விதமான வேதனைகள் அவனை உருவ குத்துகிறதை போல இருக்கலாம். அவன் ஹாரான், ஆமீன், ஸ்தோத்திரம், ஹாரான் என்கிற பகுதியில் ஆபிரகாம் வரும் பொழுது அது மிகவும் வெப்பம் மிகுந்த பகுதியாக இருக்கிறது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட, ஆமீன், வெப்பத்தை தேவன் வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். வெப்பம், சூடு, நம்முடைய வாழ்க்கையில சூடு என்பது எதை குறிக்கிறது? சோதனையை குறிக்கிறது. ஆமீன், ஆமீன், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உண்மையா இருக்க அவன் சித்தம் உள்ளவனானால் அவன் மிகுந்த பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் நித்திய ஜீவனுக்குள் கடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். பாடுகள் இல்லாமல், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சிலுவை இல்லாமல் நமக்கு ஜீவன் இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் சிலுவையின் வழியாகவே, ஆமீன், ஜீவனுக்கு போகும் பாதையை தேவன் நமக்கு காண்பித்தார். சிலுவை இல்லாமல், அல்லேலூயா, விடுதலை இல்லை. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இந்த ஹாரான் என்கிற பகுதி மிகவும் வெப்பம் மிகுந்த பகுதியாக இருந்தது. அந்த இடத்தில் ஆபிரகாமுடைய இதயத்தை தேவன் கண்ணோக்கினார். நம்முடைய வாழ்க்கையின், ஆமீன், ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டென்று, ஆமீன், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, ஆரம்பத்தில் நாம் தேவனை நம்பினோம். ஆமீன். அந்த விசுவாசத்தை நாம் முடிவு பரியந்தம் வரை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில், ஆமீன், ஸ்தோத்திரம், அதை கவனிக்கிறவரும் கண்காணிக்கிறவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது இயேசுவோடு இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமீன்.
ஆண்டவரோடு இருந்த 12 சீடர்களிலே ஆமீன் எல்லா சீடர்களும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆமீன் ஆண்டவருடைய மார்பில் இருந்த சிநேகிதனை போல இருந்த யோவானை தவிர மற்ற சீஷர்கள் எல்லோரும் ஆமீன் அவர்கள் பயந்து, யூதர்களுக்கு பயந்து தங்களை மறைத்து கொண்டதை பார்க்க முடிகிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையில ஆமீன் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை தேவன் புடமிடும் பொழுது அந்த விசுவாசத்தில் உறுதி இல்லாமல் அவர்கள் ஓடி போவதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், ஆமேன், பேதுருவே, இதோ பிசாசு உன்னை ஆமேன் ஸ்தோத்திரம் சுளுக்கிலே புடமிடுவதை போல உன்னை சோதிக்க என்னிடத்திலே கேட்டுக்கொண்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கும் பொழுது சிலுவை மரத்தில் ஆமேன் இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது 12 அப்போஸ்தலர்கள் எல்லோரும் ஆண்டவரை விட்டு ஓடி போனதை நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்திலே தேவன் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் எப்படி அங்கே நிற்கிறோம் என்பதை ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். பாருங்க, 11 சீஷர்களும் ஆண்டவரை விட்டு பிரிந்தார்கள். ஆமீன் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்த ஆமீன் ஸ்தோத்திரம் யோவான் மாத்திரமே ஆமீன் தேவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவான் மாத்திரமே ஆண்டவரோடு இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆமீன். விசுவாசம் என்பது ஸ்தோத்திரம் தொடக்கம் அல்ல, அது முடிவை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று நாம் பார்த்தோம். எபிரேயர் அதே 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆமீன் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருந்தது 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரங்களுக்காக அவன் காத்திருந்தான். ஆமீன். தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே அவன் பரதேசியைப் போல சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு கூட தன் பிள்ளைகள் ஆமீன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட அவன் கானான் தேசத்திலே பரதேசியாய் அவன் ஆமீன் சுற்றித் தெரிந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம் அதை நிறைவேறுவதற்கு காலங்கள் அது அதிகமாய் சென்று இருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையிலே மாறாதவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆமீன் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறுவதில்லை தேவனுடைய பிள்ளையே. ஆமீன். ஆனாலும் நம்முடைய இருதயம் எதன் மேல் நோக்கமாக இருக்கிறது என்பதை தேவன் கவனிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொன்னார். ஆமீன். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது அவன் மிகுந்த செல்வந்தனாய் இருந்தான். எல்லாவற்றையும் அவன் விட்டு கானான் தேசத்து அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அந்த தேசத்தை அவன் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த தேசத்தை கடப்பதற்காக அவனுடைய பிரயாணத்தை தேவனுடைய வெளிச்சத்திலே தன்னுடைய வாழ்க்கை அவன் செலவிட்டதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் விசுவாசத்தில் நம்மை அழைக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதங்களே நம்முடைய வாழ்க்கையா இல்லாமல் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்த தெய்வத்தை நாம் முதலிடத்தில் வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது இன்றைக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் ஒரு சில விசுவாசிகள் ஒரு சில ஆமீன் ஸ்தோத்திர கிறிஸ்தவர்கள் நாம் பார்க்கும் பொழுது தேவன் அநேக விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். பிள்ளை இல்லை என்று அவர்கள் ஜெபிக்க வருவார்கள். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்த உடனே பிள்ளையே தன்னுடைய வாழ்க்கை என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டு தேவனை தேடுவதை மறந்து விடுவார்கள். எனக்கு வேலை வேணும்னு சொல்லி அநேகர் ஜெபம் பண்ண வருவாங்க. வேலை கிடைச்ச மாத்திரத்துல ஆண்டவரை மறந்துட்டு அந்த வேலை நிமித்தம் ஆமீன் ஸ்தோத்திரம் மிகுந்த அந்த வேலை நிமித்தம் அவர்கள் ஸ்தோத்திரம் மிகுந்த நேரத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவனுக்கு செலவிடாமல் அந்த நேரத்தை தங்களுக்கென்று பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரை ஆராதிப்பதற்கூட அவர்கள் நேரத்தை செலவிட அவர்கள் முயற்சிப்பது கிடையாது. இப்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மையை அவர்கள் மறந்தார்கள். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று எதற்காக அவர் அழைக்கப்படுகிறார்? ஆண்டவர் செய்த நன்மையை ஆபிரகாம் ஒரு நாள் மறக்கவில்லை. அவன் பலிபீடங்களை கட்டி தெய்வத்தை தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆமீன் ஸ்தோத்திரம் முன்னான வாழ்க்கையில செய்த நன்மையை அவன் மறவாமல் அவன் அதை நினைத்து கொண்டதனாலதான் தன் இருதயத்தை அவன் திடப்படுத்திக் கொண்டு அவன் முன்னூட்டாய் நடந்து போக முடிந்தது. ஆமீன். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மையையும் ஆபிரகாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்தி அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டது நிமித்தம் ஆபிரகாம் தன் இருதயத்தை தேற்றிக் கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாச ஓட்டம் என்பது ஒரு ஓட்டத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆமீன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் போராட்டத்தை ஓடி முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று ஆமீன் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அந்த ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். அந்த ஓட்டம் தேவ கிருபையினால்
கண்களினால் ஓடி முடிக்க வேண்டும். அந்த ஓட்டத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருவர் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவதை போல நாம் ஓடலாம், ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக நாம் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களைப் போல நாம் ஓட வேண்டும். ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக, நித்திய ஜீவ கிரீடத்தை நாம் அடையும்படிக்காக நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒருவன் உலகத்துக்குரிய காரியங்களிலே தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் அவன் எல்லாம் ஆமென். ஒருவன் உலகத்துக்குரிய காரியங்களிலே தேவன் மேல் ஒருவன் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தால் அவன் எல்லா மனிதனை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளையை, ஒருவன் இம்மைக்காக ஒருவன் தேவனை தேடினால் எல்லா மனுஷனை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இம்மைக்காக அல்ல, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் நித்திய ஜீவனுக்காக நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் ஸ்தோத்திரம் நாம் வாசித்தோம். எபிரேயர் 11:10 வாசித்தோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்காக அவன் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் கானான் தேசத்திலே பரதேசியை போல அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் தேவன் ஆபிரகாமின் சந்ததியை இந்த கானானை இஸ்ரவேலாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திலே அவன் விசுவாசம் உள்ளவனாகி கண்களினால் அதை காணாதிருந்தும் தேவன் தன் கையினால் கட்டின நித்திய அஸ்திபாரமுள்ள ஒரு நகரத்தை அவன் தன்னுடைய கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது பூமிக்குரியது. பூமிக்குரிய அஸ்திபாரம் அல்ல, பரலோகத்தின் அஸ்திபாரமாய் அவனுடைய கண்கள் வைக்கப்பட்டு பதிவிலே இருந்தது. அவன் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளையே, அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நோக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை தன் கண்களினால் காணாதிருந்தும் தேவன் தன் கையினால் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள ஒரு நகரத்திற்காக தன்னுடைய இருதயத்தை அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சில நன்மைகளை நமக்கு அளிக்கும் பொழுது அந்த நன்மைகளுக்குள்ளே நம் வாழ்க்கையை முடக்கிக் கொண்டு தேவன் செய்த நன்மையை நாம் மறந்து, கர்த்தருடைய கிருபையை நாம் மறந்து, கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்தை மறந்து, கர்த்தர் வைத்திருக்கிற தாளந்தை மறந்து, கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியத்தின் பயணத்தை மறந்து நாம் நம்முடைய வேலைகளையும் தேவைகளையும் அறிந்து கொண்டு கர்த்தருடைய ஸ்தோத்திர மகிமைக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க தன் இருதயத்தை திறக்காமல் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாம் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு சிற்றின்பமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். ஆம், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை புடமிட்டார். கர்த்தர் ஆபிரகாமை நெருப்பிலே போட்டதை போல ஹாரான் வனாந்தரத்தில் ஆபிரகாமை தேவன் விட்டார். அவன் வனாந்தரத்தை கடந்தான், அவன் கடலை கடந்தான். அவன் ஹல்லேலூயா, அவன் வெயில் நிழல் என்று பாராமல் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற, தேவன் கொடுத்த சுதந்திரத்தை நான் அடைவேன் என்கிற விசுவாசத்தோடு அவன் ஹல்லேலூயா பரதேசியை போல தன் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு அவன் நடந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஹல்லேலூயா, இன்றைக்கு அநேகர் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகள் ஈசாக்கும் யாக்கோபும் உடன் சுதந்திரராய் அவர்கள் சுதந்திர பாத்திரங்களாய் இருந்தும் தன் பிள்ளைகளோடு கூட கானான் தேசத்திலே அவன் பரதேசியா ஏன் சஞ்சரித்தான்? ஆமென். என் பிள்ளைகளை தேவன் இந்த இடத்தில் நிலைப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர் தன்னுடைய இருதயத்தை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆபிரகாம் தன்னுடைய அல்லேலூயா கையினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அனுதினமும் பலிபீடத்தை கட்டி தேவனை நெருங்குகிறவனாய் இருந்தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும் பொழுது பலிபீடங்களை கட்டி ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்கும் பொழுது நாம் இருதயங்கள் தேவனுக்குள்ள அனல் மூண்டு ஆண்டவருக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தருக்குள்ள வைராக்கியம்
பாராட்ட முடியும் தேவனுடைய பிள்ளையே. அதற்காகத்தான் ஆண்டவர் ஜெபமும் உபவாசமும் வேத வாசிப்பும் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இதெல்லாம் பலிபீடமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சோதிக்கும் பொழுது, நம்முடைய மாமிசம் நம்மை சோதிக்கும் பொழுது, இந்த உலகம் நம்மை சோதிக்கும் பொழுது, இந்த சோதனைகளை ஜெயித்து ஆண்டவருடைய கிருபைக்குள்ள நாம் எப்படி நிலை கொண்டு ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி வாழ முடியும். ஆம், ஆபிரகாம் இதே சோதனையிலே அவன் நடந்து கொண்டிருந்தார். நெருப்பிலே புடமிடப்பட்டவனைப் போல தன் வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டதைப் போல நாம் அதிகாலையிலே தெய்வத்தை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய சன்னதியிலே நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய மகிமைக்குள்ளாய் நாம் பிரவேசிப்பதற்காக நம்மை நாமே அநேக நேரங்களில் ஆயத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஆம், ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்குவதற்கு ஹல்லேலூயா ஆமென் பலிபீடம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. பலிபீடம் இல்லாமல் தேவனிடத்திலே நாம் நெருங்க முடியாது. பலிபீடத்திலே உடைக்கப்படுதல் இருக்கிறது, பரிசுத்தமாக்கப்படுதல் இருக்கிறது, ஆமென் வார்க்கப்படுதல் இருக்கிறது. நம்மை நாமே சுத்திகரிக்க ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாய் நம்மை ஒப்படைத்து அவருடைய பரிசுத்த அக்கினியிலே நாம் கழுவி தேவனுடைய ஆவியிலே நாம் பலமடைந்து ஆண்டவருக்குள்ள நாம் இன்னும் அதிகமாய் அல்லேலூயா நெருங்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு அல்லேலூயா உகந்த பாத்திரமாய் நாம் வாழ்வதற்கு ஆமென் பலிபீடம் மிகவும் உகந்ததாய் இருக்கிறது. பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும். பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் நம்முடைய நேரங்களை பலிபீடத்தை கட்டுவதிலே செப்பனிடுவதிலே நாம் செயல்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. நோவா ஆமென் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆமென் அவன் தன் கையினால ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் ஒரு பேழையை உண்டாக்கினான். அந்த பேழை ரட்சிப்பின் பேழையாய் மாறினது. ஆமென் நாம் ஒரு பலிபீடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய மனைவிக்காக, ஆமென் நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக விசுவாசத்தினால பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய ஹல்லேலூயா நமக்கு விருப்பமுள்ள ஆமென் நம்முடைய இருதயத்திற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திர நேசமாய் ஆமென் ரட்சிக்கப்படாத ஆண்டவரிடத்தில் ஹல்லேலூயா நெருங்காமல் இருக்கிற ஆமென் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற அநேகரை அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து ஆமென் ரட்சிப்பின் பேழையை நோவா உண்டாக்கினதைப் போல நாம் பேழையை உண்டாக்கி அநேகரை கிறிஸ்து வண்டைகளை நாம் திருப்புகிறவர்களாய் மாற வேண்டும். அதுவே தேவன் விரும்புகிற உன்னதமான பலிபீடமாய் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. புத்தியுள்ள ஆராதனை என்று என்ன? புத்தியுள்ள ஆராதனை ஜீவனுள்ள தெய்வத்திற்கு முன்பாக நம்மை நாமே தகன பலியாய் ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தினால் கரைப்படாதபடி நம்மை காத்துக் கொள்ளுகிறதும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே உதவி செய்கிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுத்த வழியாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆமென் ஹல்லேலூயா நாம் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்காக இந்த உலகத்திலே கரை இல்லாமல் நாம் வாழ பலிபீடம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தின் தந்தை என்று எப்படி அழைக்கப்பட்டார்? அவர் பலிபீடத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து பலிபீடத்தை செப்பனிட்டு பலிபீடத்திலே தன் இருதயத்தை ஊற்றி அல்லேலூயா பலிபீடத்தின் மேல் தன் பிள்ளையையும் தகனிக்க அவர் அல்லேலூயா தைரியம் உள்ளவனாய் ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவனாய் நின்றதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை தன் சிநேகிதன் என்று சொன்னார். தன் சிநேகிதன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு எதுவும் மறைக்காமல் ஆபிரகாமுக்கு தன்னுடைய இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆமென் ஹல்லேலூயா தேவனாய் ஆபிரகாமுக்கு அவர் வெளிப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதோ நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம் எங்க? பலிபீடம் இல்லாமல் செப்பனிடுதல் இல்லாமல் நீ தேவனிடத்தில் நெருங்க முடியாது. ஆண்டவரோடு கூட நீ நடக்க முடியாது. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ ஆண்டவரிடத்தில் நீ நெருங்கி ஆராதித்து கர்த்தரோடு கூட நீ வாழ்ந்த அநேக நேரங்களை நீ நினைத்துப்பார். இந்த நாளிலே நீ பலிபீடத்தை மறந்து, பலிபீடத்தின் செப்பனிடுதலை மறந்து, நீ உன்னுடைய நேரங்களை ஆண்டவருக்கு செலவிடாமல் நீ உன் அந்தரங்கங்களை தேவனுடைய கண்களுக்கு முன்பாக மறைத்து உனக்கும் தேவனுக்கு விரோதமாய் அநேக தடுப்பு சுவர்களை உண்டாக்கி கொண்டு உன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமுள்ள பிள்ளையே, நீ என்னிடத்தில் நெருங்கி வா. உன் இருதயத்தின் கட்டுகளை நான் உடைக்கிறவராய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் இருதய கட்டுகளை நான் உடைத்து உன் இருதயத்தில் ஆமென் நன்மையை அருளி உன் இருதய கடினமான உன் இருதயத்தை மாற்றி சமாதானத்தினால் உன்னை நான் நிரப்புகிறேன். ஓ, பாவ சேற்றுக்குள் உழன்று தேவனை விட்டு பிரிந்து இருதயத்தில்
பாரத்தினால, அவன் இருதயத்தில் துக்கத்தினால, அவன் இருதயத்தில் மனக்லேசத்தினால இருளின் ஆழங்களுக்குள்ள சிக்குண்டு கிடக்கிற தேவ பிள்ளையே, இதோ உன் இருதயத்தில் தேவன் தன்னுடைய அக்கினியை போட விரும்புகிறார். உன் இருதயமானது பலிபீடமாய் செப்பனிடப்படும் இந்த பகல் வேளையில் ஒப்பு கொடுப்பாயானால் உன் இருதயத்தில் தேவன் அசைவாட விரும்புகிறார். உன் இருதயத்தின் மேல் கர்த்தர் ஜீவனை ஊற்ற விரும்புகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. இந்த செப வேளையில் உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து விடு. பலிபீடம் இல்லாமல், பலிபீடம் செப்பனிடுதல் இல்லாமல் ஆண்டவருக்கு முன்பாக உன்னை நீ நிலைப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு முன்பாக உன்னை நிற்க பாத்திரவான எண்ண முடியாது. அதனால இன்றைக்கு நீ விசுவாசத்தில் உறுதியாய் ஓட வேண்டும் என்றால், விசுவாசத்தில் ஜீவ கிரீடத்தை அடைய வேண்டும் என்றால் உன் இருதயம் செப்பனிடப்பட வேண்டும். நீ பலிபீடத்தில், பலிபீடத்தில் உன்னை தகனிக்க வேண்டும். பலிபீடத்தை உன் கையினால் நீ கட்ட வேண்டும். பலிபீடத்தில் உன் வீட்டை நீ வைக்க வேண்டும். உன்னுடைய சகோதர சகோதரிகளை வைக்க வேண்டும். உன்னுடைய வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன்மாரை, உன்னுடைய கணவன் மனைவியை வைக்க வேண்டும். உன்னையும் உன் வீட்டையும் ரட்சித்துக் கொள்ள இதோ ஜாக்கிரதையாய் எத்தனை பட வேண்டும் என்று தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு நீ விசுவாசித்தால் இந்த ரட்சிப்பு உன் வீட்டை நோக்கி வரும். உன் கணவனும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நோவா தன் கையினாலே பேழையை கட்டினதை போல, உன் கையினால ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினதை போல உன் கையினால் ஒரு பலிபீடத்தை கட்டி இன்றைக்கே உன் இருதயத்தை கிழித்து ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பி இப்பொழுது மனம் நடுங்கி ஆண்டவருக்கு முன்பாக உன் இருதயத்தை திறப்பாயானால் உன் இருதயம் அல்லேலூயா செப்பனிடப்படும். உன் வீடு ரட்சிக்கப்படும். உன் பிள்ளைகள், கணவன் யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவாங்க. பயப்படாதீங்க. யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவர் ரட்சிப்பதற்கு வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை இருதயத்தை கவனிக்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதீங்க. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவனாய், ஆண்டவருக்கு பயந்து துணிகரமாய் தன் வாழ்க்கையில் எதையும் முறுமுறுக்காமல் ஆண்டவர் கொடுத்த நன்மையிலே அவன் மூழ்கி விடாமல், கர்த்தர் கொடுத்ததில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தாமல் ஆண்டவர் கொடுத்த தேசத்தில் பரதேசியை போல் அவன் சஞ்சரித்து கர்த்தருடைய கையினால் கட்டப்பட்ட அவன் பரம தேசத்தை அவன் நோக்கி கொண்டிருந்ததை போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அனைத்தையான பாவ சந்தோஷங்களில் நீ கட்டப்படாமல் அழியாத கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்காக உன் கண்களை அளவேன் வானத்திற்கு நேராக ஏறெடுத்து உன் கண்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி பார்க்குமானால் ஆபிரகாமை போல ஆண்டவர் உன்னை சிநேகிதன் என்று அழைக்க கர்த்தர் உன்மேல் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஓ என் சிநேகிதனே, யெசுரனே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? ஓ ஹல்லேலூயா. செருபாபேல், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. செருபாபேல் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று செருபாபேலு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய ஆலயத்தின் தூக்கு நூலை பிடித்திருக்கிற செருபாபேலுடைய கைகளின் மேல் கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறதை போல உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஆண்டவரை மறுதலியாமல் இந்த நாள் வரைக்கும் நீ தேவனுடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை தேவன் மறக்காதவராய் இன்றைக்கு உனக்கு நன்மை செய்கிற தேவமாய் உன் நடுவிலே பிரசன்னமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் இருதயத்தை தர கர்த்தர் உன் இருதயத்தை செப்பனிட விரும்புகிறார். ஒரு பலிபீடத்தை கட்டு. நோவாவை போல ஒரு பலிபீடத்தை விசுவாசத்தினால் ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆமென். ஹல்லேலூயா. காணாதவைகளை கண்டு தேவ மகிமையை அடையும்படிக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் உனக்குள்ள உயிரடையும்படிக்காக இன்றைக்கே நீ அதை செய்து மனம் திரும்புவாயானால் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்ததை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ கிருபை நம் அனைவரோடும் உண்டு இருப்பதாக. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பான தேவனே, இதோ ஜெப வேளையில் நீர் பேசின கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஆபிரகாமை போல நோவாவை போல எங்கள் கைகளினால் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை நாங்களே உம்முடைய பார்வையில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ரட்சியும், பிள்ளைகளை ரட்சியும். அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உடைய தெய்வீக விடுதலை உண்டாவதாக. ராஜா, குடும்பங்களை ஆசீர்வதியும், ரட்சியுங்க. எல்லா வியாதி விகனங்கள், கடன் பாரங்கள், மன சோர்வுகள் எல்லாம் விலகி பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைந்து ஆவியிலே உம்மை முழு மனதோடு தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.